இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜியோ சிம்மில் எப்படி காலர் டியூன் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஒருத்தங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணும்போது நார்மலாக ரிங் அடிக்கும் இல்லையா, அந்த ரிங்குக்கு பதிலாக ஒரு சாங் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி காலர் டியூன்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். டைரெக்டாக உங்கள் ஜியோ சிம்மில் மெசேஜ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் சேட் கொடுத்துருங்க. புது சேட் ஓப்பன் பண்ணிட்டு நம்பர் நான் சொல்கிற நம்பர் அடிச்சுக்கிங்க. 56789 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். ஸோ அந்த நம்பரை அடிச்சுட்டு அந்த நம்பருக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்பணும். சரியா? JT அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஸில் அனுப்பணும். அதாவது ஜியோ டியூன்ஸ் அதோட ஷார்ட்கட் தான் JT. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர்லேருந்து ரிப்ளை வரும். ஸோ ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட் படி நம்ம மெசேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிவுட் சாங்ஸ்னால் 1, ரீஜினல் சாங்ஸ்னால் 2, இன்டர்நேஷ்னல்னால் 3, டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா 4ன்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு சாங் வேணும் அப்படின்னா எந்த ஃபார்மேட்டில் மெசேஜ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் 3 வேர்ட்ஸ் ஆஃப் த சாங்கை வந்து அனுப்பணும். சரிங்களா? இல்லை ஒரு மூவியில் இருந்துட்டு உங்களுக்கு சாங்ஸ் வேணும் அப்படின்னா அந்த மூவி நேம் அடிச்சுட்டு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த மூவிஸில் இருக்க சாங்கெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதிலேருந்து என்ன சாங் ரிங்டோனாக வச்சுக்கணுமோ அதை எடுத்துக்கலாம். அடுத்த ஆல்பம்னாலும் ஆல்பம்னு கொடுத்துட்டு ஒரு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் மார்க்குள்ளே அந்த ஆல்பமோட நேம் அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் எக்ஸாம்பிளுக்கு லியோ படத்துலேருந்து எனக்கு வந்து ஒரு சாங் வேணும். சரியா? லியோ படத்துலேருந்து எனக்கு ரிங்டோன் செட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மூவி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடணும். லெஸ் தேன் மார்க் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? ஓப்பன் பண்ணிட்டு மூவி நேம் வந்து லியோ. ஸோ அந்த மார்க் வந்து கிரேட்டர் தேன் மார்க் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. ஆல்பம்னாலும் ஃபஸ்ட்டு ஆல்பம்னு அடிச்சிடணும். அப்புறம் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் உங்களோட கண்டென்ட் அடிக்கணும். என்ன ஆல்பமோ அதை அடிக்கணும். இல்லை மூவி நேம்னா மூவி நேம் அடிக்கணும். அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த படத்தில் இருக்க சாங்ஸ் எல்லாம் இப்படி வரிசையாக நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த நம்பரை நீங்கள் சென்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு லியோ அப்படிங்கிற ரிங்டோன் எனக்கு வைக்கணும், இல்லை பிளடி ஸ்வீட் வைக்கணும்னு வைங்களேன். பிளடி ஸ்வீட் பார்த்தீங்கன்னா 4வதாக இருக்குது. ஸோ அந்த 4 அப்படிங்கிற நம்பரை நான் மெசேஜ் பண்ணணும். சென்ட் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண பிளடி ஸ்வீட் சாங் வந்து எல்லா கலர்ஸுக்கும் கேட்கணும் அப்படின்னா 1 வந்து ரிப்ளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 அடிச்சுட்டு சென்டு கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்வஸ்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. உங்கள் காலர் டியூன் வந்து செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மொபைல்லையும் தனியாக மெசேஜ் வந்துருச்சு. யூ ஹவ் ரெக்வஸ்டட் ஃபார் ஆக்டிவேஷன் ஆஃப் ஜியோ டியூன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புது மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அதாவது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மெசேஜ் வந்து 30 நிமிஷத்தில் நீங்கள் ஒய் அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிங்டோன் வந்து செட் ஆயிரும். சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது. வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 30 நாள். ஸோ அந்த 30 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வேணால் அடுத்த ரிங்டோன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த 30 நாளுக்குள்ளேயே நீங்கள் வேறு ரிங்டோன் வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து காசு பே பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு 1 ரிங்டோன் தான் மாற்ற முடியும். அதுதான் வந்து லிமிட்டு. ஸோ அதுக்கு மேலே மாற்றணுன்னா நீங்கள் பே பண்ணணும் ஜியோ டியூன்ஸுக்கு. சரியா? ஸோ அந்த மெத்தட் மூலிமா ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ரிங்டோனாக வச்சுக்கலாம். இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.